திண்டுக்கல் மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கனிராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கனிராஜா, இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றும் திண்டுக்கல் சேகம்பூரை சேர்ந்தவர் காதர் அலி. இவர் இங்கு மேலாளராக பணியாற்றி வருகிறார். இதே நிறுவனத்தில் திண்டுக்கல் ஆரம்ப காலனியை சேர்ந்தவர் நாகராஜ். இவர்கள் இருவரும் செம்பட்டி வழியாக வத்தலக்குண்டுக்கு செல்கின்றனர் மோட்டார் பைக்கில். அப்போது செம்பட்டி அடுத்த புல்வெட்டி குளம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி அவர்கள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட காதர் அலியும் நாகராஜும் சம்பவ இடத்தில் பலியானார்கள். இவர்கள் இருசக்கர வாகனங்கள், இவங்க பைக்கு பின்னாடி செம்பட்டி அருகே உள்ள வீரசக்கம்பட்டியை சேர்ந்த சடமாயன் அவரது மனைவி ரதி, இவங்க இருவரும் மோட்டார் பைக்கில் சென்று கொண்டிருக்க இவர்கள் மீதும் அந்த லாரி மோதியது. இதில் படுகாயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனை சிகிச்சை சேர்க்கப்பட்ட சடமாயன் அங்கு சிகிச்சை பலனின்றி பலியானார். அவரது மனைவி ரதி தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தகவலிலிருந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற செம்பட்டி இன்ஸ்பெக்டர் சரவணன் மற்றும் ஒட்டஞ்சத்திர டிஎஸ்பி கார்த்திகேயன் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரம் இதே இடத்தில் லாரி மோதிய விபத்தில் ஒரு வன காப்பாளர் உட்பட 3 பேர் சம்பவ இடத்தில் பலியானது குறிப்பிடத்தக்கது. நன்றி கனிராஜ், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.